வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நாம் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சில்லுன்னு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறோம். இந்த வீட்டில் இருக்கிற பழங்களை வச்சு மிக்சட் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்கிட்ட இருக்கிற பழத்தை வச்சு செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, கொஞ்சமாக கிரேப்ஸ் இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த பழம் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் மேலே தூரத்துக்கு கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதை முதல்ல காய்ச்சிக்கலாம். நான் எடுத்துக்கிற பழத்தோட அளவுக்கு இந்த 1/4 லிட்டர் பால் சரியாக இருக்கும். இப்போ இந்த பாலை காய்ச்சிக்கலாம். இந்த பாலை காய்ச்சிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதையும் பால் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு 50 மில்லி பால் இருந்தால் போதும். அதை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. இப்போ நம்ம இதை பாலில் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாலை காய்ச்சிக்கிட்டு இருப்போம். பால் காயட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒரு பவுலில் எல்லா பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கட் பண்ணி வச்சுக்க எல்லா பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு திராட்சை சேர்த்துக்கிட்டீங்க இன்னும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். எங்கிட்ட கருப்பு திராட்சை இல்லை, அதனால் இருக்கிற பழத்தை வச்சு நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்கிற பழத்தை வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற கஸ்டர்ட் பவுடர் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கெட்டி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் தான் செய்யறதுக்கு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இப்போ லீவில் பசங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, சாப்பிடவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் கெட்டியாகி வருது. இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுனால நல்லா திக்காகி வருது. ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தா ரொம்ப திக்காக அப்படியே கெட்டியாக ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவு திக்கானதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு பழத்துலேயும் இனிப்பு இருக்கும். அதனால் நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சூட்லேயே நம்ம அது சர்க்கரை நல்லா இலகிடும். இங்கே ரொம்ப திக்காக நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஓரளவு திக்கானால் போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு இப்போ இந்த பழத்துக்கு மேலே ஊற்றிக்கலாம். ரொம்ப கொதிக்க சூட்டோடு நம்ம ஊற்ற வேண்டாம். பழம் ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் இப்படியே ஊற்றிக்கலாம். இது தானாகவே இப்படி செட் ஆகிடும். ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியமான ஒரு திக்னஸில் இருக்குது. அதனால் இந்த பழம் அடி வரைக்கும் அது செட் ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுருந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. மிக்சட் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரொம்ப டேஸ்டியான இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் சாப்பிட ரொம்பவே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி ஒரு மாதிரி ஜூஸியாக நல்லா ஐஸ்கிரீம் ஒரு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த லன்ச் டைமில் டின்னர் டைமில் கூட ஒரு ஃபுல் பவுல் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி. இது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.